இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்களாம் இந்தியர்கள், இந்தியன்னு இந்தியன் இல்லை நாங்கள் தமிழன்னு சொல்கிறோம்லாம் வந்து ஆன்டை இண்டியன் அப்படின்றானுங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு இந்தியன்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுங்கடா அப்படின்னு கேட்குறேன். என்னது இந்தியன்னா என்னது? ஆக்சுவலாக இந்தியன்னா என்னது? ஸோ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பிரிஞ்சே போகலைங்க. அப்போ பாகிஸ்தானும் இந்தியன் தான், பங்களாதேஷுக்காரனும் இந்தியன் தான், கரெக்டு தானே? ஸோ அப்போது மியான்மர், பர்மா, whatever, ஸ்ரீலங்காவிலையும் தமிழ் இருக்கானுங்க, அவங்கள ஸ்ரீலங்கன் அப்படின்றீங்க. தமிழ்நாட்டிலையும் தமிழ் இருக்காங்க, அவங்கள இந்தியன்றீங்க. உங்கள் லாஜிக் என்ன லாஜிக் ஆக்சுவலாக? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் அப்படிங்கிறது வந்து எவனோ ஒரு மேற்கில் இருக்கிற வெள்ளைக்காரன் வச்ச பேர். சிந்துவை ஹிந்துன்னு கூப்பிட்டான், அவனுக்கு சா வராது, எஸ் வராது, அதனால் ஹிந்துன்னா. அங்கே இருந்த ஜனங்கள், அதுக்கு இந்த பக்கம் இருந்த ஜனங்கள் எல்லாத்தையும் வந்து ஹிந்துன்னா ஹிந்துஸ்தானுன்னா. அப்படி டெக்னிக்கலாக பார்த்தாலும் அந்த இடம் வந்து நார்த் இந்தியா தான் குறிக்குது. ஹிந்துஸ்தானும் இந்தியாவும் மொகல்ஸ் வந்து சவுத் வரைக்கும் வரல. நம்ம பல வருஷங்களாக தமிழர்களாக இருந்தோம், நம்மளும் அடிமைகளாக தான் இருந்தோம், கடந்த பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹிந்தி பேசுகிற இந்தியர்களுக்கு அடிமைகளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசின வெள்ளைக்காரனுக்கு, பிரிட்டிஷர்ஸ்க்கு அடிமையாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி கன்னடமும் தெலுங்கும் பேசின நாயக்க மன்னங்களுக்கும் பாளையக்காரன்களுக்கும் அடிமையாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி விஜயநகர எம்பையர் அவங்களுக்கு அடிமையாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானாக்கு அடிமையாக இருந்தோம். எனக்கு சொல்லுங்கள், இந்த 3 கிங்டம், தமிழ் கிங்டம், தமிழ் எம்பையர், தமிழ் பேரரசு விழுந்ததுக்கப்புறம் நம்ம சுயமாக ஆண்டு இருக்கோமா? இன்னைக்கு எனக்குன்னு ஒரு நாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நம்மளாம் இந்தியர் பிரதர், நீங்கள் என்ன பிரதர் எப்படி பேசுகிறீங்க அப்படி. நான் இந்தியன் அல்ல, நான் ஒரு தமிழன். என் தாய்மொழி தமிழ், நான் ஒரு தமிழன், அவ்வளோதான். என்னுடைய ஐடென்டிட்டி அதான். இந்தியன்கிறது மேபி சிட்டிசன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போ நான் கனேடியன் கூட தான் ஆகலாம், அமெரிக்கன் கூட தான் ஆகலாம். அதனால் வந்து உடனே நான் என்ன ஒயிட் அமெரிக்கன் ஆகிடணும், இல்லை ஒயிட் கனேடியன் ஆகிடணும், இல்லை, என்னுடைய ஐடென்டிட்டி தமிழ். ஸோ இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு இருக்கிற சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை நான் வளர்ந்த சமுதாயமாக இருக்கட்டும், கேளிக்கைகளில் ஸ்பெஷலாக இந்த சினிமாவிலையும் சரி, மற்ற களியாட்டுகள்லையும் சரி, ஒரு ஐடியாலஜின்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு 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 குறிக்கோள், ஒரு ஃப்யூச்சர் விஷன். இன்னைக்கு யூதர்கள் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க, அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. ஆனால் அவனுங்க ஒரு ஜனமாக வந்து ஒன்று கூட்டினானுங்க, நமக்குன்னு ஒரு நாடு வேணும்டா, ஏதாவது ஒரு நாடு நமக்குன்னு கிடைக்காதான்னு அவனுங்க போராடினானுங்க. ஆனால் இங்கே தமிழனுக்குள்ளேயே தமிழனுங்க அடிச்சுப்பானுங்க, சாதியை சொல்லுவானுங்க, மதத்தை சொல்லுவானுங்க, என்ன. ஆனால் அவன் அங்கிருந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே ஆந்திரா போனாலே எவனும் மதிக்க மாட்டான். என்ன ஹிந்தி தெரியலன்னா ஹிந்தி தெரியலம்மா. இதில் முக்கால்வாசி இப்போ நான் பேசுறதுலாம் ஆப்போஸ் பண்ணுவானுங்க. எவன்லாம் இருப்பானுங்கனாக்கா, தமிழன் அல்லாத வெளியிலேருந்து இங்கே வந்து ஏறி ஒரு 2-3 ஜென்ரேஷன் இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த போலி தமிழர்கள் மட்டும்தான் வந்து நான் சொல்லும் இந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். தமிழர் அல்லாதர் மாத்திரம்தான் தமிழருக்கு நாடு வேண்டாம் என்று சொல்வார்கள். அது யாராக வேணா இருக்கலாம். ஸோ இங்கே பிரச்சனை, இன்னைக்கு தமிழர் மைனாரிட்டி ஆகிட்டு போயிட்டுருக்கோம், மெஜாரிட்டி கிடையாது. தமிழ்நாட்டிலேயே தமிழ் இன்னும் சுருங்கிட்டு தான் போகுது. கடந்த ஒரு 700-800 வருஷமாக இருந்த ஒன்றிணைந்த தமிழகம் இன்னைக்கு கேரளாவை தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, சவுத்தில் ஸ்ரீலங்காவில் அது தனி நாடாக பிரிஞ்சு போயிடுச்சு. இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு இது இன்னும் சுருங்கும். மேபி தஞ்சாவூர் சைடில் இருக்கிற அந்த ஏரியா மட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நான் அத்தனை பேர் இன்னைக்கு ஃபாரினர்ஸ் உள்ளே வரானுங்க, அவனுங்களுக்கு தமிழ் கலாச்சாரமோ தமிழ் கல்ச்சரோ இல்லை தமிழ்ங்கிற ஒரு மொழிக்கு, தமிழ் தாய் தமிழ் பாலை உண்ட ஒவ்வொரு தமிழனுக்கும் எனக்கு இருக்கிற இந்த அங்கலாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து இப்போது இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கேன், ஐ டோன்ட் கேர். மேபி இந்த ஒயிட் பீப்புள் வந்து இங்கே வந்துட்டு இது வந்து ஒயிட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இருக்கலாம். ஏன்னா அவனுங்க இங்கே வந்தானுங்க, பில் பண்ணானுங்க, வாடவர், அவனுங்களும் இங்கே வந்தேறி தான். பட் இருந்தாலும் அவனுங்க வந்து இது பண்ணானுங்க. பட் இங்கே இப்போ வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நான் இங்கே நான் அமெரிக்கனாவோ இல்லை கனடாவோ செட்டில் ஆகிற எனக்கு அந்த அளவு நான் வந்து இருக்காது. அதே கான்செப்ட் தான் வெளியிலேருந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கும் அந்த அளவு இருக்காது. தமிழ் பற்றோ ஜனங்களுக்கும் எந்த பற்றும் கிடையாது. இதுக்கு ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு, நமக்குன்னு ஒரு சொவரின் நேஷன் வேணும்.
என்ன வேணா சொல்லிக்கலாம், அது மாதிரி பிரிவினை உண்டாக்குறான்ட்டு. இந்தியா ஒரு நாடே கிடையாது. இந்தியா பல நாடுகளின் கூட்டமைப்பு, இந்திய துணைக்கண்டம். ஓகேங்களா? நம்மளை 50-70 வருஷமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானே இந்திக்காரனுங்க. என்ன ஏமாத்திட்டு இருக்கானுங்க? சப் லோக் இந்தியன் ஹே அப்படின்னு நல்லா ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நம்மளும் அந்த ப்ரொபகேண்டால நல்லா ஊறி போய் இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் ஆவரமின் உடன் பிறந்தோன்னு ஒரு இது காமெடியாக பண்ணிட்டு உட்காந்துருக்கான். யூரோப் பாருங்க, யூரோப்லேயும் வந்து கிறிஸ்டியானிட்டி தான் மெயின் ரிலீஜியன். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு யூரோப்பியனும் அவன் வந்து ஜெர்மன் தான் வந்து அவனை ரெகக்னைஸ் பண்ணுறான், ஃப்ரெஞ்சுன்னு ரெகக்னைஸ் பண்ணுறான், போலிஷ்னு ரெகக்னைஸ் பண்ணுறான். கிறிஸ்டியானிட்டி ஒன்று தான், பட் தனித்தனி நாடு. ஏன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்தியாவில் ஏன் வரக்கூடாது? வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு டெல்லி கேபிட்டல் தானுங்க. நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. டெல்லியை தலைநகரமாக ஆக்குந்து 1920 30 வரைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும் கொல்கத்தா தான் தலைநகரமாக இருந்துச்சு. அப்போது வெள்ளைக்காரன் வாண்டடாக தான் வந்து பண்ணிட்டு போனான். இவனுக்கு கடைசி வரைக்கும் பிரிஞ்சு போகக்கூடாது, இவனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட பவரை கொடுத்துட்டு போயிடணும், இந்திக்காரன் மெஜாரிட்டியை கொடுத்துட்டு போயிடணும், அவனுக்கு அடிச்சு சாவணும் கடைசி வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு எதில் முன்னுக்குல்ல? தமிழ்நாட்டிலையும் பிரச்சனைகள் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நமக்கு வி ஹாவ் த பொட்டென்ஷியல். நம்ம சரியாக நம்மளை தனி சோவரின் நேஷன் நமக்கு ஒன்று இருந்ததுனாக்கா, ஒரு சிங்கப்பூர் வர முடிஞ்சதுனாக்கா ஏன் தமிழ்நாட்டில் வர முடியாது? 1008 ரீசன் சொன்னாங்க. நமக்கு அது இல்லை பாஸ், நமக்கு இது இல்லை பாஸ். நமக்கு இன்னும் இந்த அடிமை எண்ணம் இன்னும் மைண்டில் இருக்குதுங்க. அதுதான் பிரச்சனை. நம்பர் 1, நமக்கு கலர் கம்மிங்கிற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது தமிழர்களுக்கு. பிராமணனுங்க வந்து சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்றானுங்க. இன்னும் தமிழ் கோயில்களில் வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எவனும் போராடலை. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து போயிட்டு இவனுங்க தீப ஏற்றத்துக்கு போராடுறாங்களாமா. எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் என்னுடைய எதிர்கால சந்ததி கண்டிப்பாக ஒரு சுதந்திர தமிழ் தேசத்தில் வாழும். அதுதான் என்னுடைய ஆசை. இன்னொரு 100 வருஷத்தில் நமக்குன்னு ஒரு நாடு வேணும்.